ஹலோ வீவர், வெல்கம் டு கிரிட்டிக் குபேர். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் கங்குவா. இது ஒரு எபிக் ஃபேண்டசி ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டட் பை சிறுத்தை சிவா. சூர்யா ஹீரோவா நடிச்சிருக்காரு. திஷா பட்டானி தமிழ்ல ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி வெற்றி பழனிசாமி பண்ணியிருக்காரு. மியூசிக் தேவிஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பெரிய மோட்டிவேஷனாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க. இப்போ வாங்க டீட்டெயில் ரிவ்யூக்குள்ள போகலாம். கங்குவா படத்தோட கதை என்னன்றதை பார்க்கலாம். கதைக்களம் 1070 மற்றும் 2024 ரெண்டு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. கதைக்களம் பிரசன்ட்ல, அதாவது 2024 இப்போ சூர்யா பிரான்சிஸ் இந்த கதாபாத்திரம் கோவால ஒரு அண்டர் கவர் காப்பா இருக்காரு. ஒரு மிஷன் கொடுக்கப்படுது, ஒருத்தரை கடத்தணும். அப்படி கடத்தும் போது ஒரு பையன் அங்கே இருக்கான். அந்த சின்ன பையன் பேரு ஜெட்டா. அவனுக்கும் சூர்யாவுக்கும் பூர்வ ஜென்மத்து பிணைப்பு ஒன்று இருக்கு. அந்த பையன் தன்னோட பெயிண்டிங் ஓவியம் மூலமா பிரான்சிஸ் கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றான். கங்குவா பத்தின கதை அது. கங்குவா யாரு, கங்குவா எப்படிப்பட்ட ஒரு போர் வீரன், அந்த கிராமத்து மக்களுக்கும் கங்குவாவுக்கும் ஏன் எதிர்ப்பு வந்தது, கங்குவா ஒரு சத்தியம் பண்றாரு, சத்தியத்தை காப்பாற்ற அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு, எவ்வளோ போராட்டம் நடக்குது, எவ்வளோ வழிகள் இருக்கு, இறுதியாக அவர் கொடுத்த சத்தியத்தை அவர் காப்பாற்றினாரா இல்லையா, அதுதான் படத்தோட மொத்த கதையுமே. படத்தோட மேக்கிங் சான்ஸே இல்லை, வேற லெவலில் இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது லிட்டரலாக வெறித்தனமாக இருக்குது. ரொம்ப மெனக்கெட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய எஃபோர்ட் போட்டு ப்ராமிசிங்காக பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம பிரம்மாண்டமாக இருக்குது. படம் ப்ரெசன்ட் பாஸ்ட்னு ரெண்டு காலத்தையும் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ இருக்குது. ஒரு முன்னணி ஹீரோ, அவர் ரோலுமே நல்லா இருக்குது. பார்ட் 2க்கான லீடு கொடுத்து ப்ராப்பராக முடிச்சிருக்காங்க. கங்குவா படத்தோட பாசிட்டிவ்ஸ் நன்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வெற்றி பழனிசாமியோட விஷுவல்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. நிறைய சீன்ஸ் படத்தில் விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்குது. குறிப்பாக சூர்யாவோட இன்ட்ரோ சீன் ஆகட்டும், செகண்ட் ஹாஃபில் வர ஃபைட் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடு கடலில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ்லாம் விஷுவலாக கன்ட்ரிபியூட் பண்ண விதம் அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கங்குவா அண்ட் பிரான்சிஸ் ரெண்டு கேரக்டருமே வித்தியாசமாக பண்ணியிருக்காரு சூர்யா. சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய பலம் இந்த படத்துக்கு. பிரான்சிஸ்ன்ற கேரக்டர் நல்லா இருந்தாலும் பர்சனலாக எனக்கு கங்குவா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன பையனாக நடித்த அந்த பையன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாபி தியோல், நட்ராஜ், போஸ் வெங்கட், KS ரவிக்குமார், திஷா பட்டானி, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லின்னு எல்லாருமே கொடுத்த ரோலை டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பட் கேரக்டர் வைஸ் யாருக்குமே இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. VFX CG ஒர்க்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஷார்ட் மட்டும் சரியா இல்லை, மிச்சம் எல்லா ஷார்ட்ஸுமே ஒரு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. DSPயோட பாடல்கள் சிறப்பாக இருக்குது. பின்னணி இசை பெரிய பில்லர் இந்த படத்துக்கு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் எண்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரோட BGM ஒரு சீனையும் தூக்கி நிறுத்தி இருக்கு. குறிப்பாக எனக்கு அந்த மன்னிப்பு சாங் மியூசிக் இல்லாமல் வரும் டுவர் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம், அது சூப்பராக இருந்தது கேட்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் செலெக்ஷன் பண்ணது ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த அஞ்சு கிளானையும் வந்து பிரித்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது சூப்பராக இருந்தது. அவங்கள ப்ரெசென்ட் பண்ண விதமும் செம்மையாக இருந்தது பார்க்க. ஸோ அடுத்ததான் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் சூர்யாவுக்கும் வில்லன் கேங் கூட நடக்கிற ஃபைட் கம்போஸ் பண்ண விதம் நல்லா இருந்தாலும் பட் அது ஏற்றுக்க முடியாது, நம்ப முடியாது இல்லை. நிறைய லாஜிக் மிஸ் ஆகுது, சுத்தமாக லாஜிக்கே ஒர்க் அவுட் ஆகலை. வில்லன் கேரக்டர் பில்டப் நிறையா இருந்ததே தவிர அவரோட கேரக்டர் பவராக இல்லை. ஸோ பாபி தியோல் வில்லன் கேரக்டரை இன்னும் பெட்டராக எழுதி சிறப்பாக கொண்டு போயிருக்கலாம். கதை சூப்பராக இருக்குது, பட் ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபில் சரியா இல்லை, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். சூர்யா மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் வந்து ரொம்ப கத்தி பேசுகிற மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சிவா கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்புட் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஸ்டண்ட் ஆக்ஷன் சீன் மேக்கிங் வைஸ் வேறு லெவலில் தெரிக்க விட்டாங்க. 3D டெப்த் சூப்பராக இருக்குது. 3D எஃபெக்ட்லாம் விஷுவலாக பார்க்க ஸ்டன்னிங்காக இருக்குது. பக்கா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். 3D அண்ட் 2D ஃபார்மட் ரெண்டு ஃபார்மட்டுமே வெளியாகி இருக்கு. நான் 3Dயில் தான் பார்த்தா செம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், மிஸ் பண்ணாமல் 3Dயில் பாருங்கள். ஓவரால் கங்குவா தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு மேக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் வைஸில். கண்டென்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. கிரிட்டிக் குபேர் ரேட்டிங் 3.5 out of 5.